மதுரா வெப் டிவி பெருமையுடன் வழங்கும் அரசியல் நையாண்டி. அப்பா அப்பா, நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் யாருப்பா? ஜெயலலிதா செத்ததுக்கு அப்புறம் பன்னீர்செல்வம் தான் முதலமைச்சர். ஐயோ இல்ல சசிகலான்னு ஒரு ஆண்டி தான் முதலமைச்சர். ஐயோ இல்லம்மா மாத்திட்டாங்களாம். எப்படிடா டேய் பழனிசாமி தான் இப்போ சிஎம்மா இருக்காரு. ஐயோ அப்பா, அது எப்படிடா பழனிசாமி இல்ல எடப்பாடி பழனிசாமி. சரிப்பா, இப்ப தமிழ்நாட்டோட சிஎம் யாருன்னு கேட்டா என்ன சொல்லணும்? கொஞ்சம் இருமா, அந்த வதந்தி டிவியை கொஞ்சம் போட்டு பாரு. இப்போ சிஎம் யாருன்னு கரெக்டா சொல்லுவாங்க. இப்ப இருக்குங்க தமிழ்நாட்டோட நிலைமை. ஓபிஎஸ் சிஎம் ஆயிடுவாருன்னு பார்த்தா அவர்கிட்ட எம்எல்ஏ இல்ல. எப்படிடா டேய் பழனிசாமி, ஐயோ இல்ல எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆயிடுவாருன்னு பார்த்தா தமிழக மக்கள் பழனிசாமியா அது யாருன்னு கேக்குறாங்க. சரி ஸ்டாலின் தான் சிஎம் ஆகிடுவாருன்னு பார்த்தா அவர்கிட்ட மெஜாரிட்டி இல்ல. யாருமே வேணாம்ப்பா, சிஎம்ஏ வேணாம்னு பார்த்தா சட்டம் ஒத்துக்காதுங்க. அப்போ கவர்னர் ஆட்சி வரணும்னு எதிர்பார்த்தா பாவம் அவரே டெம்பரரியா இருக்காரு. இப்போதைக்கு தமிழ்நாட்டு வளர்ற மாதிரி அறிகுறியே இல்லைங்க. கேனப்பைய ஊர்ல கிறுக்கு பைய நாட்டகம் பண்ற கதையா இருக்கு நம்ம தமிழ்நாட்டோட அரசியல். இது மாதிரி மேலும் பல அரசியல் நையாண்டிகள் மற்றும் செய்திகளுக்கு எங்கள் மதுரா வெப் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும். நன்றி.